18,000த்திற்கு மேற்பட்ட அதிகாரங்களை கொண்டுள்ளது எங்கள் கீழடி. கட்டுக்கதையல்ல எங்கள் காப்பியங்கள் என்பதால் காந்தியரதா உங்களது வயிறு? காடு நிறுத்தி கழனி சமைத்தோம், நீங்கள் கால்சட்டை அறியும் முன்பே கடல் தாண்டி வணிகம் செய்தோம். வீட்டுக்கு ஒரு குளியலறையோடு வீதிகள் அமைத்தோம், நீங்கள் கூடாரங்கள் கட்ட பழகி கொண்டிருந்த போது உங்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு ஒதுக்கி வைக்க ஓட்டை கடிகாரமா என்ன எங்கள் கீழடி? கன்னி தமிழன் வயதை சொல்ல கைமேல் நிற்கிறது கரிம வயது ஆதாரம். வடக்கே வாஸ்துபடி மாற்றி வைக்க உங்கள் வீட்டு வாசப்படி அன்று எங்கள் ஆதிக்க கனவில் விழுந்த இடி எங்கள் கீழடி. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அவரவர் மொழியை தாய்மொழியாக பேசுகிறார்கள். ஆனால் தமிழராகிய நாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை பேசுகிறோம். உலகில் மிக தொன்மையான மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலமும் தோன்றிய மூத்த மொழியாம் என் தமிழ் மொழி. அதனால்தான் பாரதியார் பாடுவார், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற வரிகளை கூறினார். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, தரணியே நீ வெல்லடா என்ற வரிகள் நம் நரம்புகளில் பீரிட்டியலும் உணர்வுகளின் வெளிப்பாடுதான் நம் தமிழ் மொழியின் பெருமைகளை காட்டும். தமிழ் தாயே உன்னை வணங்குகிறோம். அறம் பொருள் இன்பம் எனும் திருக்குறளை தலையாய் கொண்டு ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு எனும் நூல்களை அகம் புறமாய் கொண்டு தொல்காப்பியம் எனும் நூலை இதயமாய் கொண்டு என்றென்றும் எங்களை வழிநடத்தும் தமிழ் தாயே உன்னை வணங்குகிறோம். எங்கும் தமிழை விதைப்பேன், தமிழை என்றும் காப்பேன், தலையையும் தானம் தருவேன், செந்தணலில் எரிந்தால் கூட தமிழை எங்கும் மறவேன். ஈன்றவள் தந்தது தாய்ப்பால் என்றால் தமிழும் எனக்கு ஒரு தாய்ப்பால். குரலில் குடித்தேன் முப்பாலை, செந்தணலில் சுவைத்தேன் தென்பாலை. பாரில் பல மொழி இருக்கும், அதில் பைந்தமிழே தனி சிறப்பு. காரில் குதிக்கும் மலை கூட கவிதைகள் இசைக்கும் தமிழில். சொல்வளம் கொண்டது தமிழாம், இல்லை பல்வளம் நிறைந்தது அதுதான் என்பேன். தேனா இருக்கும் தமிழாம், இல்லை இல்லை அதைவிட இருக்கும் என்பேன். குன்றில் மேலேறி உறக்க உரைப்பேன், என் தமிழே வாழ்க, என் தமிழே வாழ்க என்று. நாற்றிசைகளும் ஒலிக்கும், என் தமிழே என்றும் நிலைக்கும். இவ்வுலகம் அழிந்தால் கூட அது இன்னொரு உலகம் படைக்கும். நிறைவாக ஒன்று கூற விரும்புகிறேன். யார் வேண்டுமானாலும், எந்த மொழிகள் வேண்டுமானாலும் பேசட்டும், எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும்